ஒற்றுமையா இப்படி வேலை செய்யறதுக்கு ஒரு இலக்கணமா இலக்கியமா இருக்கிறாங்க. எம்ஆர் சர்ப்ரைஸ் சொல்லுங்க, எத்தனை வருஷமா நீங்க செய்றீங்க இது? நன்றி. நான் இந்த இடத்துக்கு எங்களை கூப்பிட்டதுக்கு. பிரான்ஸ்ல கிட்டத்தட்ட இப்ப 1 வருஷமா நாங்க பயணத்தை தொடர்ந்துருக்கிறோம். என்ன சொல்ற, அன்பு பாசம் பண்றதுக்கு நாங்க கட்டாயம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். நிச்சயமா. என்னதான் தொழில்நுட்ப வாழ்க்கை, என்னதான் நாங்க முன்னோக்கி கொண்டு போனாலும் எங்களுடைய உறவுகளுக்கு இருக்கிற சின்ன சின்ன மகிழ்ச்சியை கட்டாயம் கொடுக்கணும். அப்ப அதுக்கான ஒரு முயற்சிக்காக தான் நாங்க சர்ப்ரைஸ் ஒன்றாக செய்வோம்னு சொல்லி யோசிச்சுனாங்க. அப்ப அந்த வகையில ஸ்ரீலங்காவில நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய வித்தியாசமா செய்யறாங்க. அதே மாதிரி இல்லாம எங்களால முடிஞ்சதை பிரான்ஸ் மண்ணில செய்வோம்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில உறவுல மகிழ்விக்கிறேன். நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரோம், நிறைய இடத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, அந்த ஒரு பொம்மை ஒன்றை வழிகெடுத்தி கூட்டி கொண்டு வரீங்க, அது ஆறு ஆள் அது வந்து நாங்க சர்ப்ரைஸ் ஆயிருக்கு. கூடிய அளவுக்கு நாங்க எங்கேயுமே ஆக்களை காட்டுறது இல்ல. எங்களோட கூட பயணிக்கிறார்கள், எங்களோட ஒர்க் பண்றார்கள் தான். அவங்களும் மகிழ்வா எங்களோட நெஞ்சு ஒர்க் பண்றாங்க. நாங்க அதுக்குரிய பகுதி நேரம் ஒரு பேமெண்ட் ஆகும். மற்றபடி உறவுல மகிழ்விக்கிறதா நாங்க நோக்கம். முக்கியமா நாங்க இது தொடங்கினதுக்கான காரணத்தை சொல்ல போனா, எங்களுக்கு வந்து போன வருஷம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது, பதிவு திருமணம் நடந்தது. அப்ப எங்களோட பதிவு திருமணத்துக்கு எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக என்னுடைய மனைவியின் உறவுகள் வந்து இங்க ஆக்களை தேடினவங்க. அப்ப அவங்களுக்கு ஆக்கள் கிடைக்கல. அப்ப ரொம்பவே கவலையா சொன்னாங்க, நாங்க உங்களுக்கு செய்ய முடிஞ்ச சர்ப்ரைஸ் வந்து எங்களால செய்யலாம் போயிட்டு. அப்ப நாங்க யோசிச்சோம், ஓகே இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டும், எங்கள்கிட்ட உறவுகளுக்கு ஏதாவது செய்வோம்னு சொல்லி. சரி, நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை. நன்றி மிஸ்டர் எம்ஆர் சர்ப்ரைஸ். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸா வந்து இந்த நிகழ்ச்சியை அழகுபடுத்தி இருக்கீங்க. நன்றி.